Disclaimer: Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுகள் பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை கவனமாக படிக்கவும். வணக்கம். பங்குச்சந்தையிலும் மியூச்சுவல் ஃபண்டு இண்டஸ்ட்ரியிலும் இந்த வாரம் நடந்த நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகள் சொல்ல போறேன். வீக்லி ரேப்அப், அதாவது டிசம்பர் 2வது வாரம் 2023 வருடம். போன வாரம் ரேப்பப்லேயே சொல்லியிருப்பேன், தங்க விலை எப்படி ஏறுனுச்சு சருன்னு இறங்குச்சு அப்படின்னு. $2050 தொட்டது, அப்புறம் $1990 தொட்டுச்சு. ட்ரேடர்கள் எல்லாம் $2020 மேல இந்த மாசம் முடிஞ்சா ஒரு புல் மார்க்கெட் வரும் தங்கத்துல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொன்னேன். போன வாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புதன்கிழமை திடீர்னு ஒரு $50 மேல ஏறுனுச்சு தங்கம். திருப்பி அந்த $2050 தொட்டுச்சு. தொட்டுட்டு இந்த வாரம் $2033 க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படி தங்கத்துல திடீர்னு விலை ஏறுனுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம ஆர்பிஐ மாதிரி அமெரிக்கால ஃபெடரல் பேங்க் இருக்கு, மத்திய வங்கி. அதோட கவர்னர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வர்ற வருஷம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி சொன்னதுதான் தாமதம். தங்க விலை சருன்னு ஏறிடுச்சு. தங்க விலை மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்க மார்க்கெட் எல்லாம் சல்லுன்னு ஏறிடுச்சு. அதுவும் நம்ம இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிஃப்டி 21,450 பாயிண்ட்டுக்கு மேல ட்ரேட் ஆயிடுச்சு. சென்செக்ஸ் 71,000 புள்ளிகளை முதலா தொட்டிருக்கு. அதுவும் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா ஏறிடுச்சு. இந்த ஒரு வாரத்திலேயே 10%, 16% ஏறின பங்குகள்லாம் இருக்கு. அதுவும் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எஸ்சிஎல் டெக்னாலஜி எல்லாம் பார்த்தோம்னா எல்லா ஸ்டாக்குமே இந்த வாரம் 5.5% மேல ஏறி இருக்கு. கும்பகர்ணன் தூங்குற மாதிரி இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்த விப்ரோ ஷேர் கூட இந்த வாரம் 2.6% ஏறி இருக்கு. $440 மேல ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கு. ஆகா, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் செமையா ஏறி இருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் காசு போட்டா ஷார்ட் டேர்ம்ல நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டெல்லாம் நீங்க பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாரா பண்ணுங்க. ஏன்னு சொன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்புறம் செய்தித்தாள்கள்லாம் நிறைய எக்ஸ்பர்ட் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் ரொம்ப பீக்ல இருக்கு, அதனால அந்த ஸ்மால் கேப் மிட் கேப்லலாம் ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த வாரமும் செம ஏற்றம். எல்லா கேட்டகரி ஃபண்டுமே நல்லா ஏறி இருக்கு. முதலீட்டாளர்களுக்கு நல்ல பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்திலேயே மல்டி அசட் ஃபண்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதோட AUM, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், மொத்த பணம் எவ்வளவு மேனேஜ் பண்றாங்கன்னு இருக்கு இல்லையா, அது இந்த ஒரு வருஷத்திலேயே 76% உயர்ந்திருக்கான். அவ்வளவு பணத்தை முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா உள்ளார போட்டிருக்காங்க அந்த ஃபண்ட் கேட்டகரியில. அதனால அதுல அவ்வளவு வளர்ச்சி. நம்மளோட இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து 7வது வாரமா ஏறி இருக்கு. 7வது வாரமா ஒயிட் கேண்டில் விழுந்திருக்கு, பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. போன வாரம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 2300 பாயிண்ட் ஏறி இருக்கு. இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த ரூபாய் மதிப்பு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சு முதலாக ஒரு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது $83.44 போனது, $83.34 போனதெல்லாம் நேற்று நல்ல மதிப்பு உயர்ந்து $83 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம இந்திய ரூபாய் இப்படி மதிப்பு உயர்றதுக்கு காரணம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் சொன்ன அந்த வட்டி குறைப்பும், அதை தொடர்ந்து இந்திய பங்கு சந்தைகளுக்கு அவ்வளவு பணம் வருது, வெளிநாட்டு பணம் வருது. அதனால நம்ம ரூபாய் மதிப்புக்கு அதிக டிமாண்ட் இருந்ததுனால நல்லா உயர்ந்து $83 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, மோட்டார் துறையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, போன மாசம் நவம்பர் மாசம் டிராக்டர் சேல்ஸ் 6% அதிகமா நடந்திருக்கு. டிராக்டர்னா விவசாயத்துக்கு பயன்படுத்துற டிராக்டர், அதோட விற்பனை 6% உயர்ந்திருக்கு. அடுத்த மோட்டார் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, டிவிஎஸ்ல வெஹிக்கிள் வாங்குறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, டிவிஎஸ் மோட்டார் குரூப் டாடா ஆட்டோ காம்பனன்ட் அவங்க கூட டைப் பண்ணியிருக்காங்க. இந்த டாடா ஆட்டோ காம்பனன்ட் அப்படிங்கிறது ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி. அவங்க பேட்டரி தயாரிக்கிறாங்க. இவங்க கூட டிவிஎஸ் குரூப் டைப் வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, டிவிஎஸ் பைக் இந்தியா முழுக்க சேல்ஸ் ஆகுது இல்லையா, அவங்களுக்குலாம் ஈஸியா சர்வீஸ் கிடைக்கும். இந்தியா முழுக்கையும் ஈஸியா சர்வீஸ் கிடைக்கும், பேட்டரி சர்வீஸ் கிடைக்கும். இந்த டாடா ஆட்டோ காம்பனன்ட் அப்படிங்கிறது ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி. இது மாதிரி நிறைய நல்ல அன்லிஸ்டட் கம்பெனி எல்லாம் இருக்கு. HDB ஃபைனான்ஸ் இருக்கு, SBI மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஃபார்ம் ஈசி இருக்கு, பாலிமாடெக் அப்படிங்கிற கம்பெனி எல்லாம் இருக்கு, ஓயோ, டாடா கேபிட்டல். இந்த மாதிரி நிறுவனத்தின் பங்குகள்லாம் நீங்க வாங்கணும், அதாவது அன்லிஸ்டட் நிறுவனத்தின் பங்குகள்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஒரு சில புரோக்கர்களோட டைப் வச்சிருக்கேன், வாங்கி கொடுப்பேன். அடுத்ததான் ஆட்டோமொபைல் துறையில ஹூண்டாய் மோட்டார் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ION IQ5 அப்படிங்கிற எலக்ட்ரிக் காரை மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சந்தோஷம்,
என்ன நியூஸ் அப்படின்னா, மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு, அதாவது ஜாகுவார், லேண்ட் ரோவர் இந்த மாதிரி காரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. என்னன்னா, இப்ப ஜாகுவார், லேண்ட் ரோவர் இதெல்லாம் தயாரிக்கிறது நம்ம இந்தியாவை சேர்ந்த டாடா குரூப் கம்பெனி தான். அதுல இந்த ரேஞ்ச் ரோவர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் டாடா சால்வ் பண்ணிட்டாங்க. R&D இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதாவது இப்ப புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த புக்கிங் படி வெயிட்டிங் லிஸ்ட் உருவாக்குவாங்க. உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதனால ரேஞ்ச் ரோவர் எலக்ட்ரிக் வெயிட்டிங் லிஸ்ட் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. பண்றவங்க புக் பண்ணிக்கங்க. அப்புறம் முக்கியமான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வாரம் வந்து ஒரு சில IPO வந்து வெளியிட்டாங்க. டோம்ஸ், போன வாரமே சொன்னேன் இல்லையா, டோம்ஸ் அப்படின்னா ஸ்டேஷனரி பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனி, நல்ல கம்பெனி. அதே போல இந்தியா ஷெல்டர் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இவங்கெல்லாம் இந்த வாரம் IPO வெளியிட்டாங்க. இதற்கு முதலீட்டாளர்கள் போட்டி போட்டு வந்து அப்ளிகேஷன் போட்டு குவிச்சிருக்காங்க. மொத்த மதிப்பு எவ்வளவுக்கு வந்து முதலீட்டாளர்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா 1,00,000 கோடியை தாண்டியும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. முதலீட்டாளர்கள் வந்து பரபரப்பா இருக்காங்க. IPO அப்படின்னு சொன்னா எவ்வளவு பணம் பாருங்க. ரொம்ப உற்சாகமா இருக்காங்க முதலீட்டாளர்கள். பார்த்து உஷாரா இருங்க. வாரன் பஃபட் சொன்னது மாதிரிதான், எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்போது, எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கும்போது, அதாவது ஒரு யூஃபோரியா வரும், மார்க்கெட் ஏறும் ஏறும் இன்னும் ஏறும், இப்ப பணம் போட்டா அடுத்த மாசம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த யூஃபோரியா வரும் போதெல்லாம் முதலீட்டாளர்கள் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பார்த்து உஷாரா பண்ணுங்க. அப்புறம் ஒரு பேட் நியூஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா, சுகர் செக்டார்ல வந்து வந்திருக்கு. நீங்க இப்ப சுகர் செக்டார் பங்குலாம் முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. நீங்க முதலீடு பண்ணியிருக்க பங்கு வந்து பாதிக்கப்படுமான்னு. ஏன்னு சொன்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சுகர் கேன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதாவது கரும்பு சாறில் இருந்து எத்தனால் தயாரிக்கிறத தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுகருக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. இது வந்து எத்தனால் தயாரிக்க போகக்கூடாது, அதற்கு வேற மெத்தடெல்லாம் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த கரும்பு சாறுல இருந்து எத்தனால் தயாரிக்கிறதையும் பேன் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு சில சுகர் கம்பெனி ஸ்டாக்குகள் பாதிக்கப்படும். நீங்க எதுவும் வச்சிருந்தா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.